ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனல் வழங்கக்கூடிய அனைத்து கடனுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, சரி, நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்டா இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், அதே மாதிரி ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம நாளைக்குள்ளான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது, சரியா? அதாவது இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் இருக்க போகுது, ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றது நம்ம தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்துக்கலாம். இண்டெக்ஸ்ல பார்க்கும்பொழுது நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்துருந்தோம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம எடுத்த லெவல் வந்து 25,915 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 26,014 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 26,070 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,803 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,739 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து என்னாச்சு அப்படின்னா, நம்மளுக்கு ஓப்பனிங் வந்து ஒரு 950 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் வர வந்தாங்க. ஓப்பன் ஆகிட்டு ஒரு சின்ன மேலே போயிட்டு நம்மளுக்கு கீழே சிந்தட்டிக் ஃபியூச்சர் வர வந்தாங்க. ஆனால் என்ன செய்யலைங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே வந்து போகல. சிந்தட்டிக் ஃபியூச்சரில் சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் நம்மளுக்கு மேலே போக ஆரம்பிச்சு நம்மளுக்கு ஸ்லோவாக வந்து R1 வரைக்கும் என்ன செய்றாங்க, இன்னைக்கு வந்து போனாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் டு R1 அதுக்குள்ள தான் வந்து ரேஞ்ச் வந்து இருந்தது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் தான் வந்து என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு நிஃப்டி வந்து மூமெண்டம் வந்து கொடுத்தாங்க. சரியா? ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்லோ மார்க்கெட் தான். ஸோ இது ஏன் அப்படின்றது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நான் வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிகே ஆகணும். பட் ஆனால் டிகே ஆகாமல் என்ன செஞ்சிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷனில் வந்து இருந்தாங்க இல்லையா? நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பார்க்கும்பொழுது 123 அந்த ரேஞ்சில் தான் வந்து என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. வியாழக்கிழமை நம்மளுக்கு பார்க்கும்பொழுது 123 அந்த ரேஞ்சில் தான் வந்து என்ன செய்றாங்க, மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆறாங்க. சரிங்களா? ப்ரீமியம் ஆவரேஜ் ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு 123 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 140 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல போயிட்டாங்க. ஒரு 20 பாயிண்ட் என்ன செஞ்சுட்டாங்க, கூடிட்டாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும்போது ஒரு 30 பாயிண்ட்லேருந்து ஒரு 25 பாயிண்ட்லேருந்து 30 பாயிண்ட் அந்த இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, டிகே அப்படின்றது ஒன்று நடக்கணும். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இங்கே நடக்கல. மாற்றாக என்ன நடந்திருக்கு, ஒரு 20 பாயிண்ட்ன்றது ஒரு அப்ரிசியேஷன் மோட்ல போயிடுச்சு. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த நாள் நம்மளுக்கு என்ன ஆகும், ப்ரீமியம் வந்து ஆட் ஆகி எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு 3 நாள் தான் இருக்கு எக்ஸ்பெரிக்கு அப்படின்னா, அந்த 3 நாளுக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த ப்ரீமியத்தை வந்து ஜீரோ பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இதில் காமிக்குது இல்லைங்களா, இப்போ இந்த 127 113 அந்த ரேஞ்செலாம் வந்து என்ன செய்யணுங்க, எக்ஸ்பெரி அன்னைக்கு ஜீரோ ஆகணும். ஏடிஎம்மோட ப்ரீமியம் என்ன ஆகணும், நம்மளுக்கு ஜீரோ ஆகணும். ஸோ இது வந்து ஆவரேஜ் தான். சரிங்களா? இது வந்து நம்ம லைவ்ல வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதுலாம் நான் வந்து தெளிவாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு, நீங்க பாருங்க. சரிங்களா? நமக்கு வந்து டிகேனா என்ன, அப்ரிசியேஷன் என்ன அப்படின்றது நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். அதில் வந்து நம்ம எப்படி வந்து லைவ்ல வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றது நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதை பார்க்காதவங்க பாருங்க. ஓகே, ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை வந்து 123 113 நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட் நம்ம வந்து என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, மிட் ரேஞ்சு 104 எடுத்திருந்தோம் நினைக்கிறேன். சரி, 104. சரிங்களா? அப்போ நம்ம 104 அப்படின்றது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருந்ததுக்கு. சரியா? ஸோ 104 அப்படின்றது தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த 104 ரூபாய் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, 2 நாளில் கரைக்கணும். எப்படிங்க, 2 நாளில் வந்து என்ன செய்யணும், 104 ரூபாய்ன்றது கரைக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாளுக்கு வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் அப்படின்னு கரைச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியுங்க, நம்மளுக்கு எக்ஸ்பெரி அன்னைக்கு ஜீரோன்றது பண்ண முடியும் அவங்களால ஏடிஎம். சரிங்களா? அதனால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக கொடுத்து நம்மளுக்கு ப்ரீமியத்தை வந்து நல்லா வந்து டிகேன்றது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ 104 ரூபாய் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 250 வந்து என்ன செஞ்சிச்சு, 66 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு எத்தனை பாயிண்ட் கரைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் கிட்ட கரைச்சிட்டாங்க. சரியா? ஸோ அப்போ எண்ட் ஆஃப் த மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எண்ட் ஆஃப் த மார்க்கெட் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆப்ஷன் செயின் ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதுலேயும் நம்மளுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டும் 74 அண்ட் 59. சரிங்களா? அப்போ 26,000 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஒரு இதாக கிடச்சிருக்கு ஏடிஎம்மா. ஸோ அப்போ அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 74 59. அப்போ இதோட ஆவரேஜ் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 66 அப்படின்றது தான் வருது. சரிங்களா? அப்போ 66 ரூபாய் அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வந்து மிட் பாயிண்டாக வந்து நாளைக்கு வந்து மிட் பாயிண்டாக வந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பெரி டே, நாளைக்கு வந்து எக்ஸ்பெரி டே அப்படின்றதுனால நம்ம நாளைக்குள்ளது பார்க்க முடியும், அடுத்த வாரத்துக்குள்ள தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்க்குறது வந்து டிகே எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக தான் பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 38 பாயிண்ட், நம்மளுக்கு 38 பாயிண்ட் 40 பாயிண்ட்டுக்குள்ள தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டிகேன்றது பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ நாளைக்கு வந்து நம்மளுக்கு அந்த 66 பாயிண்ட் என்ன செய்யணுங்க, ஜீரோன்றது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக். சரியா? ஸோ அதனால தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டாக கொடுத்து நல்ல ஒரு டிகேன்றதை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ரீமியத்தில் வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போ ப்ரீமியம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா, நம்ம காலையில் எடுத்தது வந்து 25,950 அப்படின்ற ஸ்டேக் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? 25,950 அப்படின்ற ஸ்டேக் வந்து எடுத்திருந்தோம்.
பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்ததுனால நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே வந்து 26,000 கால் இன்புட் வந்து மாற்றிட்டோம். சரிங்களா, 26,000 கால் இன்புட் வந்து மாற்றிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் பாயிண்டாக என்ன எடுத்துருந்தோம் அப்படின்னா 104 அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா 159, R2 வந்து பார்த்தீங்கன்னா 198, R3 வந்து பார்த்தீங்கன்னா 238 அப்படின்ற லெவலும், அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 65, S2 வந்து பார்த்தீங்கன்னா 48, S3 வந்து பார்த்தீங்கன்னா 32 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி நம்ம காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 84 அண்ட் 128 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா, சரி. ஸோ இந்த லெவலில் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கும்பொழுது நம்ம வந்து புட் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். புட் ஆப்ஷன் ஆஃப் பண்ணிட்டு இப்போ கால் ஆப்ஷன் மட்டும் வச்சிருக்கேன். சரிங்களா, இப்போ இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த S1 லெவலில் வந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு இந்த 84 அப்படின்ற லெவல் வரைக்கும் போறாங்க. ஆனால் என்ன செய்யலைங்க, 84 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகல. மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்புன்றது கிடைச்சிருக்கும். ஆனால் வந்து சில பிரேக் பண்ணி மேலே போகல. கால் ஆப்ஷன் வந்து அதுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. சரிங்களா, அப்போ அதுக்கு கீழே இருக்கும்பொழுது மார்க்கெட் வந்து என்ன செய்யும், கீழே தான் வரும். ஸோ கீழே எங்கே வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா S2 வரைக்கும் வந்திருக்காங்க. சரிங்களா, S1 வரைக்கும் வந்து S1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு S2 வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனால் S2க்கு கீழே வந்து போகல. அந்த S2லேருந்து ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, S1க்கு மேலேயும் வராங்க. அகைன் நம்மளுக்கு அந்த 84 போய் என்ன பண்றாங்க, அகைன் டச் பண்றாங்க. ஆனால் அந்த 84க்கு மேலே வந்து என்ன சில மார்க்கெட் வந்து நிலை பெறவில்லை. சரிங்களா, அந்த 84க்கு மேலே போயிருந்தா மட்டும்தான் என்ன செஞ்சிருக்கும், நம்மளுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும். சரிங்களா, ஆனால் என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு அந்த 84ன்ற லெவலை பிரேக் பண்ணி மேலே போகல. ஓகேவா, செகண்ட் நம்ம புட் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கும்பொழுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 128 அப்படின்ற லெவலுக்கு கீழே தான் வந்து வராங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேருந்து நம்மளுக்கு அது கீழே வந்துட்டு மிட் லெவலுக்கும் கீழே வந்துட்டாங்க. சரிங்களா, மிட் லெவலுக்கு கீழே வந்தோம்னா நம்ம இந்த 84 அப்படின்ற லெவல் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் தான் வந்து என்ன செய்றாங்க, மீட்டிங்ன்றது நடக்குது. இந்த 26,000 கால் இன்புட் வந்து மீட்டிங்ன்றது நடக்குது. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு அகைன் ரிவர்சல் கொடுத்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் இந்த 104 அப்படின்ற மிட் லெவலுக்கு வந்து வராங்க. ஸோ அந்த மிட் லெவல் வந்து என்ன செய்யலைங்க, பிரேக் பண்ணி மேலே வந்து போகல. மார்க்கெட் வந்து என்ன செய்யல, பிரேக் பண்ணி மேலே வந்து போகல. ஸோ அங்கேருந்து அகைன் நம்மளுக்கு கீழே 84 அப்படின்ற லெவலுக்கு வராங்க. 84லேருந்து நம்மளுக்கு அகைன் மேலே போகிறாங்க, நம்மளுக்கு 104 அப்படின்ற லெவலுக்கு. சரிங்களா, அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து கீழே வரும்பொழுது தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் லெவலான நம்மளுக்கு S2லேருந்து நம்மளுக்கு என்ன செய்றாங்க, ரிவர்சல் வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் S2லேருந்து மேலே ஏறுறாங்க. இவங்க வந்து என்ன செய்றாங்க, மிட் லெவல்லேருந்து கீழே வராங்க. கீழே வந்துட்டு அகைன் நம்மளுக்கு 2 பேரும் என்ன செய்றாங்க, மீட்டிங்ன்றது பண்ணுறாங்க. சரிங்களா, அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக வந்து போயிடுச்சு. ரொம்ப ஸ்லோ மார்க்கெட்டு. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நடந்தது. சரிங்களா, ஒரு ரேஞ்சுன்றது இன்னைக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேஞ்சாக தான் இருந்தது. நம்மளுக்கு இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ரேஞ்சு தான் வந்து இருந்தது. சரிங்களா, அதுவும் இல்லாமல் நம்ம ப்ரீமியத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேஞ்சு தான் வந்து இருந்தது. சரிங்களா, இன்னைக்கு டிகேன்றது தான் முழுக்க முழுக்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாக இருந்ததுனால. ஓகேவா, நம்மளுக்கு வந்து இந்த 104 அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு 80க்கு கீழே தான் வந்து இருந்திருக்கணும். ஒரு 2 நாள் தான் எக்ஸ்பெரி அப்படின்னும் பொழுது நம்மளுக்கு 80 பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 85 பாயிண்ட் 90 பாயிண்ட் கூட இருக்கலாம். இந்த 100 பாயிண்ட்டுக்கு மேலேன்றது கொஞ்சம் அதிகமான ப்ரீமியம் தான். சரிங்களா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் அந்த ரேஞ்ச் தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுனால நம்மளுக்கு டிகேன்றது பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இல்லை இது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். எப்பவுமே வந்து நம்ம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எக்ஸ்பைரி டேக்குள்ளது பார்க்காம நம்ம வந்து என்ன செய்வோம்னா நெக்ஸ்ட் வீக் உள்ளது தான் பார்ப்போம். சரிங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட்ல உள்ள லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எது ஏடிஎம்மாக இருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக 26,050. சரிங்களா, 26,050 தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்குது. அதுதான் ஸோ அப்போ ஏடிஎம். சரிங்களா, அப்போ நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் வந்து 176, புட் ஆப்ஷன் வந்து 162 அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக வந்து நம்மளுக்கு 26,063 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா 26,225 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,278 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 25,887 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,829 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதே மாதிரி இதை வச்சு நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தில் என்ன லெவல் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,050 அப்படின்ற ஸ்டேக் தான் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளுக்கு அடுத்த வாரத்துக்கு சரிங்களா, நவம்பர் 25. சரியா, ஸோ இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா 169 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா 223, R2 வந்து பார்த்தீங்கன்னா 279, R3 வந்து பார்த்தீங்கன்னா 335 அப்படின்ற லெவல் வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 124, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 93, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 62 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, நம்மளுக்கு எப்பவுமே சொல்றதாங்க நம்மளுக்கு இண்டெக்ஸ்ல வந்து கேப் அப் அண்ட் கேப் டவுன் ஆன லெவல் வந்து மாறும். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த ப்ரீமியத்தோட லெவல் வந்து மாறாது. சரிங்களா, ப்ரீமியத்தோட லெவல் வந்து என்ன செய்யாதுங்க, எப்பவுமே வந்து மாறாது, சேம் லெவலாக தான் இருக்கும்.
நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி. ஸோ நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலுமே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட் க்ளோசிங் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் எங்கே இருக்குன்னு எடுத்துட்டு ஸோ அதில் வந்து என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.